ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பெட்டிக்கடையில் கிடைக்கிற அந்த அல்வா இருக்குது இல்லையா, பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அல்வா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளே ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 2 கப் போல் ஜீனி எடுத்துக்கிறேன். இந்த ஜீனி எடுத்துகிட்டு அந்த முங்குற அளவு மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த தண்ணிக்கு அளவுலாம் இல்லை, அந்த ஜீனி வந்து முங்குற அளவுக்கு ஒரு 1/4 கப் போல் வந்து ஆட் பண்ணாலே போதும். ஸோ ஆட் பண்ண நான் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கார்டமன் வந்து உங்களுக்கு பொடியாக இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா பாயிலாக வரட்டும். இன்னொரு சைடு வந்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 கப் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு, 2 கப் தண்ணி, 2 கப் ஜீனி எடுத்துக்கிறேன். இது வந்து கட்டிலாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நீங்கள் எந்த கப்பில் ஸ்டார்டிங்கில் ஜீனி அளவு எடுத்திங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு மெஷரிங் கப் தான் வேணும்னு அவசியம் இல்லை, உங்கள் வீட்டில் டம்ளர் கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே நல்லா கட்டிலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இது ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஜீனி பாகு வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம பெட்டி கடையில் கிடைக்க அந்த கலர் வரும், அதனால். ஸோ இப்போ இது நல்லா பாயில் ஆகி வரட்டும். பாயில் ஆகி வரதுக்குள்ளே நம்ம டின் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கேக் டின் எடுத்து அதில் ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த டின் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா தட்டு நார்மலாக பிளேட் கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஆயில் தடவிங்க, அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ அந்த நல்லா பபிள்ஸ் ஆகிருக்கா, இந்த ஸ்டேஜில் அந்த கார்ன்ஃப்ளவர் அந்த மிக்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த ஆரஞ்சு ரெட் கலர்லாம் நல்லா தெரியுது இல்லையா, உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெட்டி கடையில் கிடைக்கிற அந்த அல்வா கலர் வேணுன்றதுக்காகவே ஆரஞ்சு ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் நம்ம அல்வா ரெடியாக. இதுக்கும் நம்ம பாகுபதம்லாம் செக் பண்ணணும். இப்போ அப்படி ஸ்பேட்சில் வச்சு எடுத்து பார்த்தோம்னா நடுவில் வந்து கேப் விழுகுது இல்லையா, ஸோ கேப் விழுகாமல் இருக்கணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா 1/4 கப் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து நெய்யோட ஸ்மெல்லு டேஸ்ட்லாம் பிடிக்கலைன்னா வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஆயில் இருக்கும் இல்லையா, வாசனை இல்லாத ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட நெய்யும் அந்த அல்வாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த டைமில் உங்களுக்கு அந்த நெய்யோட ஸ்மெல்லும் அந்த அல்வாவோட ஸ்மெல்லும் சூப்பராகவே வரும். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம். கோதுமை மாவில் இது பண்ணாலும் இதே டேஸ்ட்டு கிடைக்கும், சூப்பராகவே இருக்கும் கோதுமை மாவுலையும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவு இது பண்ணி. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும் நம்ம அல்வா. ஸோ நான் இப்போ எடுத்து பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா கேப் விழுகாமல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட டின்னில் மாற்றிக்கலாம். நான் வந்து டின்னில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த கேஷ்யூஸ்லாம் உடச்சி போட்டிருக்கேன். உங்கள் கேஷ்யூஸ் போடலாம், பாதாம் பிஸ்தா நீங்கள் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேஷ்யூ இருந்தனால நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை லெவல் பண்ணுறதுக்காக ஸ்பூனில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் அந்த அல்வா வந்து லெவல் ஆகி வரும். இது ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஏதாச்சும் ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரை வச்சு இப்படி மூடி வச்சுருங்க. இப்போது 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம்னா நம்ம அல்வா வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கத்தியில் எண்ணெய் தடவி கட் பண்ணுங்கள், அப்போ தான் அல்வா வந்து இந்த கத்தியில் ஒட்டாமல் வரும். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு ஸ்வீட் செய்யணும்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இப்போ பீஸ் எடுத்து பார்க்கலாம், சூப்பராக வந்திருக்கு. நம்ம அல்வா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பாய், ஸ்டே டியூன்ட்.